கோத்தகிரி அருகே படுகரின மக்கள் உப்பு ஹட்டுவா பண்டிகையை விமர்சையாக கொண்டாடினர். ஜக்கலோடை, கடைகம்பட்டி, திம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த படுகரின மக்கள் அவரவர் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உப்பு, பச்சை கடலை, புல் ஆகியவற்றை ஆற்றில் கரைத்து கிடைத்த தண்ணீரை மாடுகளுக்கு வழங்கி வழிபட்டனர். மேலும் இயற்கை தெய்வத்தை வழிபட்டு காடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட இலை, நெறி செடிகளை வீட்டு முற்றத்தில் கட்டினர். இதன் மூலம் நோய்கள் வராமல் இருக்கும் என படுகரின மக்கள் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாடு மின்சாரம் தாக்கி துடிப்பதைக் கண்ட மாட்டின் உரிமையாளர் அதனை மீட்க சென்றபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேல்வேலம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ஐயப்பன். இவரது மனைவி தமிழரசி தங்களது விவசாய நிலத்தில் மாடுகளை மேய்ச்சலுக்காக விட்டுள்ளார். அப்போது மாடு ஒன்று மின்சாரம் தாக்கி துடிதுடிப்பதைக் கண்டு தமிழரசி காப்பாற்ற முயன்றபோது அவர் மீதும் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய பழனிசாமி என்பவர் சிறுமியை மிரட்டி கட்டாய கருக்கலைப்பு செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கில் மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளியான பழனிசாமிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் 2000 ரூபாய் அபராதம் விதித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். சிவகங்கை மாவட்டம் மணமதுரை அருகே பாழடைந்த கிணற்றில் மிதந்த ஆண் சடலம் மீட்கப்பட்டது. சேகலத்தூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் ஆடு மேய்ப்பதற்காக வயல்வெளிக்கு சென்றபோது அந்த பகுதியில் இருந்த ஒரு பாழடைந்த கிணற்றில் சுமார் 35 வயதுடைய ஆண் சடலம் மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே வயல்வெளியில் மின்சாரம் தாக்கியதில் 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆண்டாபுரம் தெற்கு தெருவை சேர்ந்த இளஞ்சியம் என்ற மூதாட்டி தனது பேர குழந்தைகளான சுஜித் மற்றும் ஐவிழி ஆகியோருடன் தோட்டத்திற்கு சென்று தண்ணீர் பாய்ச்சும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது தண்ணீரில் மின்சாரம் பாய்ந்ததால் மின்சாரம் தாக்கி இளஞ்சியம் மற்றும் 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் 3 உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தெருநாய்களை கட்டுப்படுத்த ஒதுக்கப்பட்ட நிதிகளை திமுக அரசு முறையாக செலவிடாததால் தெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை எம்ஜிபி நகரில் நடந்து சென்ற நபரை தெருநாய்கள் கடிக்க துரத்திய வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் வெற்று விளம்பரங்களை விடுத்து மக்கள் உயிரில் அக்கறை கொண்டு செயல்பட விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிப்பொழிவு மற்றும் பூச்சி தாக்குதலால் மாங்காய் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். விழுந்தாமாவடி, செம்பேடை, தேத்தாக்குடி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மாங்காய் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் கடும் பனிப்பொழிவாலும் கருப்பு பூச்சி தாக்குதலாலும் மாங்காய் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விடிய ஆட்சியில் அலட்சியத்துடன் செயல்படும் வேளாண் துறை அதிகாரிகள் இதுவரை இதுகுறித்து கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே விடிய அரசின் தகர டப்பா பேருந்து டயர் வெடித்து விபத்திற்குள்ளானது பரபரப்பை ஏற்படுத்தியது. தாரமங்கலம் சேலம் வழித்தடத்தில் பயணித்த அரசு மகளிர் கட்டண விலக்கு பேருந்து கேஆர் தோப்பூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது டயர் வெடித்ததில் நிலை தடுமாறி மின்கம்பத்தின் மீது மோதி நின்றது. இதில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். விடிய அரசின் முதல்வர் போட்டோ ஷூட்டுகளில் ஈடுபடுவதை தவிர்த்து அரசு பேருந்துகளை பராமரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டுமென மக்கள் விமர்சித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கண்மாய்களில் அதிகரித்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றி கரைகளை பலப்படுத்த வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். மாவட்டத்தில் உள்ள கண்மாய்களின் நீர் ஆதாரத்தை நம்பி சுமார் 1,33,000